ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சப்போர்ட்டாக எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் யூஜினை அவன் கூட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். இதை முஞ்சுவும் பார்த்து ஹீரோயின் அழகாக இருக்கிறதுனால இவன் மேலே ஹீரோவுக்கு ஆசை வரும்னு நினச்சி கோவப்படுறா. இப்போ முஞ்சுவும் ஹீரோவை ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக ஹீரோவை ராஜா ஒரு நிமிஷம்னு சொல்லி இப்போ இவங்க எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா கேட்குறா. அவனும் ஏன் கேட்குற, பயமாக இருக்குதா என்னன்னு கேட்குறான். ஆமா, இந்த இடம் என்னன்னு தெரியல, பார்க்கவும் பயமா இருக்குதுன்னு சொல்ல ஹீரோவும் தளபதி கிட்ட இவங்களோட முகத்தை துணியால மறைச்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அவனுமே அதே மாதிரி இவங்களோட முகத்தை மூடுறான். இனிமே உனக்கு எந்த பயமும் வராதுன்னு ஹீரோவும் சொல்ல அவளும் சரி ஓகே நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்கன்னு அவனை கிண்டல் பண்றா. இப்படி ஹீரோ யூஜினை கொடுமைப்படுத்துறத பார்த்து முஞ்சுவுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வில்குமிக்கும் தங்குறதுக்கான ஸ்பெஷல் இடம் ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்லி அங்க இவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு போகிறதுக்கு சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இவனும் முஞ்சு கூட அரண்மனைக்குள்ள போகிறான். இப்படி ஹீரோயின் கிட்ட சொன்னதை கேட்டோம் ஹீரோ அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறத நினைச்சு முஞ்சுக்கு கடுப்பாகுது. இங்க அரண்மனையில ஹீரோவை வைத்தியர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கூடவே முஞ்சுவும் இருக்கிறா. ஹீரோவோட நெஞ்சில இருக்கிற அம்பை எடுத்து வைத்தியரும் ஒரு துணியில வைக்கிறாரு. ஹீரோ பார்க்காத நேரமா பார்த்து அந்த அம்பை முஞ்சுவும் எடுத்து மறைச்சு வைக்கிறா. வைத்தியரும் யாரோ ஒருத்தர் ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு செஞ்சதுனால தான் ஹீரோ இப்போ உயிரோட இருக்கிறதா சொல்றாரு. அவங்க ஏதோ கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரீமை காயத்துல போட்டு உங்க ப்ளீடிங்க நிறுத்தி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட தாமதம் ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க இருந்திருக்கவே மாட்டீங்க ராஜான்னு சொல்றாரு. ஹீரோவும் அந்த கிரீமை போடலைன்னா செத்திருப்பேன் என்னன்னு ஹீரோயின் தான் இப்படி இவனுக்கு செஞ்சு அவனை காப்பாத்தி இருக்கிறான்னு நினைச்சு பாக்குறான். வைத்தியரும் ஹீரோவுக்கு மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப முஞ்சும் இங்க நடந்த எதையுமே வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்கள மிரட்டி அனுப்பி வைக்கிறா. அடுத்ததா ஹீரோ கிட்டையும் யார் உங்களோட ப்ளீடிங்கை நிறுத்தினாங்க ராஜா அப்படின்னு கேட்க அவனுமே ஹீரோயின்னு சொல்றான். ஓ அப்படின்னா அந்த கினிகோ உங்க உயிரை காப்பாத்தின பொண்ணா? இங்க அவளை அதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னா அவ குற்றவாளி கிடையாதான்னு சந்தேகமா கேட்க அதுக்காக மட்டும் இல்ல, அவளை கொலை பண்ண என்ன தவிர யாராலையும் முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டு ஹீரோ சொல்றான். முஞ்சுவும் ஹீரோயின் கூட பழகிறத பார்த்து வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்ல முஞ்சு கிட்ட சந்தேகப்பட்டறியா என்னன்னு கேட்கறான். அவளுமே ஹீரோயினுக்கு தங்குறதுக்கு அரண்மனையில எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளேஸ் கொடுத்துருக்கான்னு கேட்கறா. அவனும் பொறாமெல்லாம் பயப்படாத, அவளோட பிளேஸ் அரண்மனையை விடமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வஞ்சகமா சொல்லி சிரிக்கிறான். இவளுமே அது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஹீரோயின் ஜெயில தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு சுவரு கிடையாது, வெறும் கம்பியில இருக்கிற ஒரு சின்ன ஜெயில். இதை பார்த்து இங்க ரெண்டு பேருமே கவலைப்படுறாங்க. ஹீரோயினும் இவங்க உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்றா. இங்க ஹீரோயினை ஜெயில அடைச்சு வச்சிருக்கிற விஷயத்த வேலைக்காரி முஞ்சு கிட்ட சொல்ல அவளும் ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அவன் இப்படி சாக வேண்டியவளுக்கு ஹெல்ப் பண்றான்னு நினைச்சு ஹீரோயினோட டீடைல்ஸ் என்ன, ஹீரோ யூஜின் எங்க எப்படி மீட் பண்ணாங்க, கவர்னர் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸ் கண்டுபிடிக்க சொல்றா. உடனே வேலைக்காரையுமே ராயல் செக்ரட்டரி சஞ்சய் கிட்ட கேட்டா எல்லா டீடைல்ஸும் சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்றா. இதுவும் நல்ல ஐடியான்னு நினைச்சு உடனே சஞ்சய்வை என்ன மீட் பண்ண வர சொல்லுங்கன்னு சொல்றா. அடுத்து யாருக்கும் தெரியாம இங்க ஹீரோ கிட்ட இருந்து எடுத்து வச்ச அந்த அம்பை கொடுத்து ஜேசன் ராஜா கிட்ட இதை கொண்டு போய் கூடுன்னு வேலைக்காரையை அனுப்பி விடுறா. அடுத்ததா அரண்மனை கிச்சனை காட்டுறாங்க. இங்க ரெண்டு மெயின் செஃப் இருக்கிறாங்க. ஒருத்தர் இயோம், இவர் 7வது ரேங்க் குக்கு. இவர் தான் மெயின் டிஷ் எல்லாம் பார்க்கக்கூடியவர். இந்த குக்குக்கு குயின் பார்ட்டியோட சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது குக் மியோங், இவன் ஜப்பான்ல இருந்து வந்த குக். இவன் சைட் டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற ஆளு. இவனுக்கு அந்த வில்லி முஞ்சுவோட சப்போர்ட் இருக்குது. இவங்களோட மெயின் அசிஸ்டன்ஸ் குக்கு தான் சிம்மும் மின்னுங்கிற ஆட்கள். இப்போ இங்க அடுத்த ராயல் குக் யாருங்கிற போட்டி இந்த ரெண்டு குக்கு இடையிலையும் நடந்துட்டு இருக்குது. இப்போ இவங்களுக்குமே ஹீரோ கினிகூவை பிடிச்சு இங்க வந்திருக்கிறத பத்தி காசி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம் அங்க ஹீரோவோட சமையல் சீஃபும் வர்றாரு. அவருமே நேரமே இருந்த ராயல் குக் இறந்ததுனால கூடிய சீக்கிரம் அடுத்த சீஃப் ராயல் குக் யாருங்கிறத ராஜா தான் முடிவு பண்ணுவாருன்னு சொல்றாரு. இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கு. அதே டைம் அங்க குயின் பார்ட்டியோட வேலைக்காரியும் முஞ்சுவோட வேலைக்காரி அவங்க எஜமானிக்கு எந்த ஃபுட்டு சமைக்கணும்னு மெனுவை சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க குயின் பார்ட்டியோட ரூம்ல காட்டுறாங்க. அவங்களுக்கும் ஹீரோ கவர்னர் ஹோங்கோட பொண்ணை விட்டுட்டு கவர்னர் அப்பாவுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறது தெரிய வருது. அதனால மற்ற லேடிஸும் இது ஹீரோ வேணுனே பழி வாங்குறதுக்காக செஞ்சதுன்னு பேசுறாங்க. இந்த கவர்னர் ஹோங்கோட அப்பா முஞ்சுவை பத்தி ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி லெட்டர் அனுப்பியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோ பர்சனலா கோவப்பட்டு அவரை பழி வாங்கி இருக்கிறதா எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ குயின் பார்ட்டியுமே இது உண்மையாவே ராஜா வேணும்னு தான் பர்சனல் ரீசனுக்காக இப்படியெல்லாம் செஞ்சானு யோசிச்சு அவங்களோட வேலைக்காரிக்கிட்டையும் முஞ்சுவை கூப்பிட சொல்றாங்க. இங்க முஞ்சு ஹீரோயின் கிட்ட பழகிறத நினைச்சு ராஜா எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவ யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. அதே டைம் அங்க சஞ்சுவும் இவளை பாக்குறதுக்காக கிஃப்டோட வர்றான். அவளும் அவங்கிட்ட எதுக்கு சேகோங்காக கவர்னரோட பொண்ணு மியோங்க கூட்டிட்டு வரலன்னு கேட்கிறா. அந்த பொண்ணுக்கு பதிலாக கவர்னரோட அப்பாவுக்கு தான் தண்டனை கொடுத்ததா சொல்லி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குடும்பமே நம்ம அரசோட அடிமைகள் ஆகிட்டாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட அவளும் சரி எதுக்காக கினிகோ அந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்க அவனுமே அந்த பொண்ணை அரசர் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சிரிக்கிறான். இதை பார்த்து இவளுக்குமே இதுக்கு காரணம் எல்லாம் இவன் தான் புரியுது. அதனால ராஜா உன்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாரேன்னு கேட்கிறா.
ஆமாம், ஆனால் அந்த பொண்ணு நல்லா சமைக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அவள் ஒரு குக் மட்டும்தான், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவன் கவர்னரோட வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த கோல்டு திங்ஸ் எல்லாமே கிஃப்டாக கொண்டு வந்ததாக சொல்கிறான். அதை பார்த்து அவளுமே சேகோவுக்கு போய் இதை திருடிட்டு வந்தியான்னு சஞ்சேவை அவமானப்படுத்துறா. இதனால் இவனுக்குமே கடுப்பாகுது. இப்படி அரச குடும்பத்துக்கு அடிமையானவங்களோட பொருட்களை அரசவைக்கு சொந்தமாக்குறதுல எந்த தப்பும் இல்லை, இது திருட்டு கிடையாதுன்னு சொல்கிறான். இந்த முஞ்சுவும் கவர்னர் குடும்பத்தையும் மலையில் இருக்கிற ஜெயிலில் போட சொல்ல இவனுமே ஆல்ரெடி கவர்னரோட அப்பாவுக்கு தண்டனை கொடுத்ததுக்காக அரசவையில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கோபமாக இருக்கிறதுனால இதுவும் தெரிஞ்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி விளக்குறான். இவளும் ஃபியூச்சரில் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் சொல்கிறத மட்டும் செய்யணும் மிரட்டுறா. இப்போ சஞ்சேவும் முஞ்சுவை மீட் பண்ணி பேசினதுனால கடுப்பாகி அவனோட அப்பா மந்திரி சியோம் கிட்டையும் கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இனிமேல் நாம பிளான் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல அவருமே என்னாச்சு ஏன்னு கேட்குறாரு. முஞ்சு நம்மளை அவளோட அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறா, ஆனாலும் என்ன மிரட்டிட்டு இருக்கிறான்னு அவளை பற்றி தப்பா சொல்ல வாயை மூடுடா, ராஜ மரியாதையில் நமக்கு எப்படி கிடைக்குது, நம்ம இதை அனுபவிக்கணும்னா இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு அப்பாவும் அவனுக்கு அட்வைஸ் பண்ண இவனுமே முஞ்சுவோட இடத்துக்கு வேற ஆள் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு ஹீரோயினை நினைச்சு சொல்ல இவருமே ஹீரோவுக்கு முஞ்சுவை தவிர வேற எந்த பொண்ணுங்களையும் பிடிக்காது, அதனால இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாரு. இவனுமே இப்ப எல்லாம் ஹீரோயின் மேல கவனமா இருக்கிறத நினைச்சு முஞ்சுவுக்கு போட்டியா ஹீரோயினை கொண்டு வர போறதா நினைச்சு நீங்க வேணா பாருங்க, நான் ஒருத்தங்களை இவளோட போட்டியா கொண்டு வர போறேன், ராஜாவோட மனசு எப்படி மாறப்போகுது அது யாருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு போகிறான். இங்க நைட் ஜெயிலில் ஹீரோயினும் பில்குமியும் ஒரு முகமூடிக்காரன் வந்து பார்க்குறான். இவனை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி அவன் நீ யாருன்னு கேட்க அவனுமே இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்லி கீயை காட்டி அவங்கள இவன் பின்னாடி அமைதியாக வாங்கன்னு கூட்டிட்டு போகிறான். இப்படி இவங்க அங்கே இங்கேன்னு மறைஞ்சு போகிறாங்க. ஜெயிலில் இருந்து இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு தளபதிக்கும் தெரிய வருது. அதனால சோல்ஜர்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் போய் தேடி கண்டுபிடிக்க சொல்கிறான். இவங்களும் முகமூடிக்கு போட்டு அவன் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காங்க. அதே டைம் இப்படி ஹீரோயின் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போனதை பற்றி முஞ்சுவுக்கும் தெரிய வருது. இதுக்கு காரணம் ராஜா தான், அவர் அவங்கள திட்டம் போட்டு தான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர வச்சிருக்கிறாருன்னு வேலைக்காரியும் சொல்ல முஞ்சுவும் கோவப்படுறா. இங்க ஹீரோ இவங்களை தப்பிக்க வச்சு ஏதோ ஒரு வேலை செய்ய போறான்னு ஹீரோ எனக்கு தெரியாது, ஆனாலும் இவன் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சா மட்டும் போதும்னு நினைச்சு அந்த முகமூடி பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த முகமூடி இவங்களை காட்டுக்கு கூட்டிட்டு வர அங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் பில்கிமியும் பயப்படுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு கையில மியூசிக் எல்லாம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்க திருவிழா மாதிரியே இருக்குது. இதை ஹீரோயினை பார்த்து பயப்படுறா. அங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறதுனால இப்போ இவங்களுக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா அது பார்க்க நல்லா இருக்கிறதுனால நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்த முகமூடிக்காரன் எங்க இருக்கிறான்னு தேடி பாக்குறா. அப்போ இவங்க முன்னாடி ஒரு முகமூடி போட்ட ஒருத்தன் வர என்ன நல்லா இருக்கியா என்ஜாய் பண்றியான்னு கேட்கறான். இப்படி இவன் பேசுறத பார்த்து என்ன பண்ற நீ எங்களை தப்பிக்க வைக்கிறதா தானே சொன்னேன், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க பில்குமியும் நாங்க போகட்டுமான்னு பயந்து கேட்கறா. இவனும் எங்க போகிறீங்கன்னு கேட்டு அவனோட மாஸ்க கலட்டுறான். அவனை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகி ராஜான்னு சொல்றாங்க. ஹீரோ தான் இப்படி வேஷம் போட்டு இவங்க முன்னாடி வந்திருக்கிறது ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. அங்க சஞ்சீவும் வர்றான். ஹீரோ இந்த பார்ட்டியை ஹீரோயினுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லி உனக்கு பிடிச்சிருக்கா நீ நல்லா என்ஜாய் பண்ணியான்னு கேட்குறான். ஹீரோயினும் நேரமே மாஸ்க் போட்டு வந்த அந்த ஆள் யாருன்னு கேட்க சஞ்சேவும் கோங்கிள்னு கூப்பிடுறான். அவனும் வந்து மாஸ்கை கலட்டுறான். இவனை பார்த்ததும் பில்குமியும் அவன் அழகெல்லாம் மயங்கி போகிறான். இதை பார்த்து ஹீரோயினும் என்ன செடின்னு கேட்க எப்படி அழகா இருக்கான், இவன் தான் என்ன கடத்துறான்னு தெரிஞ்சா நான் திரும்பவும் இவன் கூட போயிடுவேன், அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறான்னு சொல்லி வளைஞ்சிட்டு இருக்கிறா. ஹீரோயினும் இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா வாயை மூடிட்டு இருடின்னு சொல்றா. இப்போ ஹீரோவுமே அந்த காங்கில்ல பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த காங்கில் ஹீரோவோட என்டர்டைனரா ஒரு நாடகக்காரன் சொல்லி கொஞ்ச நேரம் உங்களை பிராங்க் பண்ணலன்னா பிளான் பண்ணி இவனை வச்சு உங்களை தப்பிக்க வச்சேன்னு சொல்ல என்னது உன்னோட ஜாலிக்காக எங்களை தப்பிக்க வைக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி இருக்கிற அப்படின்னு ஹீரோ ஒரு செல்ஃபிஷானவன்னு நினைச்சு கேட்கிறா. ஹீரோவும் ஆமான்னு சொல்லி அந்த கோகுல் கிட்ட அவன் செஞ்ச வேலைக்காக கூலின்னு சொல்லி காசை தூக்கி வீசுறான். அவனுமே அதை ஏர்ல பறந்து போய் பிடிக்கிறான். இப்ப அவன் இவங்களை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டு பாயின்னு சொல்லிக்கிட்டு போக இதை பார்த்து பில்குமியும் அப்படியே மயங்கி விழ போக ஹீரோயின் அவளை தாங்கி பிடிக்கிறா. இப்ப ஹீரோயினுக்கும் இந்த கோகுலோட பேரை கேட்கும்போது அவ கொரியன் ஹிஸ்டரி படிச்ச ஞாபகம் வருது. அதுல இந்த கோகுல் ஹீரோவுக்கு தேவையான வேலைகளை சீக்கிரட்டா கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்பை. இவன் நாடகக்காரனா மறைமுகமா ராஜாவுக்காக வேலை பார்க்கறவன் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப காகிலும் அவனோட ஆட்களை வாங்க போகலாம் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போக அப்ப அவனுமே ஹீரோ கொடுத்த காசு மட்டும் பிரிச்சு பார்க்கறான். அந்த லெட்டர்ல ஹீரோவை காட்டுக்குள்ள அட்டாக் பண்ண ஆள் யாரு அதை கண்டுபிடின்னு எழுதி இருக்கிறான். இதை படிச்சு பார்த்துட்டு காகிலுமே யோசிக்கிறான். தென் ஹீரோயின் கிட்ட என்ன எப்படி என்னோட பிராங்க்னு கேட்க எங்களை என்டர்டெயின் பண்ண நீ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு கோவமாக கத்துறா. அவனுமே அடுத்த தடவை எஸ்கேப் ஆக நினைச்சேன் நான் இப்படியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு வான் பண்ணுறான். ஹீரோயினுமே அந்த மாஸ்க் போட்ட ஆள் வரலன்னா நாங்கள் தப்பிச்சிருக்க மாட்டோம், அவனை அனுப்பி வச்சது நீ தானே, அதனால இதுக்கு காரணம் நீ தான்னு சொல்றா. இப்படி இவன் மரியாதை இல்லாமல் ஹீரோ கிட்ட பேசுறதுனால பில்குமே அவள் அமைதியாக இருக்க சொல்றா. இப்போ ஹீரோவுமே அவன் சோல்ஜர்ஸ் கிட்ட இரும்பு கம்பியை காய பழுக்க வச்சுட்டீங்களா அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். சோல்ஜர்ஸும் கொண்டு வர ஹீரோனும் பில்குமே அதை பார்த்து இப்போ என்ன செய்யறதுன்னு நினைச்சு பயப்படுறாங்க. இங்க ராஜா இப்படியெல்லாம் செய்யறத அவ வேலைக்காரி கூட வந்து தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கா. இதை சஞ்சேவும் பார்க்கறான். இந்த சஞ்சய் தான் வேணுனே முஞ்சோ பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பில்குமி மேல சூடு வைக்க சொல்றான். இதை கேட்டு ரெண்டு பேருமே பயப்பட சோல்ஜர்ஸும் வந்து பில்குமி ஒரு சேர்ல கட்டி வைக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயினுமே பயந்து
ஹீரோ கிட்ட போய் பில்கிமியை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி கெஞ்சுறா. ஹீரோவும் அவளை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோனும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், இனிமேல் நான் இங்கேருந்து தப்பிக்க நினைக்கவே மாட்டேன், அவளை விடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறா. அவனும் சரி எங்கேயும் போகவும் முடியாதுன்னு சொல்லி பில்கிமியை ரிலீஸ் பண்ண சொல்கிறான். இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக வருது. பில்கிமி ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து அவளை கட்டிப்பிடிச்சு அழறா. இதனால ஹீரோயினும் அவங்கள திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ராஜா கிட்ட கேட்குறா. அவனுமே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு பசிக்கிறதுனால சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ஷாக் ஆகி என்ன பிரச்சனை நடந்தாலும் இவனுக்கு சரியா ஃபுட்டு மட்டும் நான் சமைச்சு கொடுக்கணுமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவனுமே என்ன சமைக்கிறியா இல்லையான்னு கேட்க பில்கிமியும் ஓகே சொல்லுங்கன்னு சொல்றா. இதனால ஹீரோயினுமே சமைச்சு தரலான்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்டும் வைக்கிறா. ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட் குக்கா பில்கிமி இருக்கணும்னு கேட்க அவனுமே அதுக்கு சம்மதிக்கிறான். இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன ஃபுட்டு சமைக்கணும்னு கேட்க அவனுமே நீ சாகணுமா இல்ல வாழணுமா அது நீ சமைக்கிற ஃபுட்டு தான் முடிவு செய்யும், அதனால நீ உன்னை காப்பாத்துக்கிற மாதிரி ஏதாவது புதுசா சமைச்சுதா, அந்த ஃபுட் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா நீ உயிரோட இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினும் அமைதியா என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறா. இதெல்லாம் தூரம் வந்து முஞ்சுவும் பார்த்து கட்டுப்பாக்கி திரும்பி போகிறா. இதை சஞ்சீவும் பார்த்து சிரிக்கிறான். அடுத்ததா ராயல் கிச்சனுக்கு இவங்க 2 பேருமே ராயல் சீஃபும் கூட்டிட்டு போகிறாரு. அப்ப பில்கிமியும் என்ன பாடுபட்டாலாவது கடைசியில ராயல் கிச்சனுக்குள்ள நானும் வந்துட்டேனே இதுவும் நல்லதுதான் சொல்ல இப்ப ஹீரோயினுமே இல்ல எனக்கு வீட்டுக்கு திரும்பி போகணும், அதுக்கு நான் உயிரோட இருக்கணும், அதனால நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், நான் என் அப்பாவை பார்த்து அவர் கூட இருந்து சாப்பிடுவேன்னு சொல்லியால இது கண்டிப்பா நடக்கும், ஸ்ட்ராங்கா இருங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்வேன் பில்கிமி சொல்றா. ஹீரோயின் இதை கேட்டு ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க கிச்சனுக்கு இவங்க வர ஆல்ரெடி கிச்சன்ல இருக்கிற சமையல்காரங்க இவங்களை பார்த்து பொறாமையில பொண்ணுங்க எப்படி ராயல் கிச்சனுக்குள்ள வரலாம்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க. யோம் குக்கும் ஹீரோயின் கிட்ட நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற, யார் பொண்ணுங்களுக்கெல்லாம் சமையல் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுமே அவ வந்த இடத்த சொன்ன யாராலையும் நம்ப முடியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் திரும்பவுமே கேள்வி மேல கேள்வியை கேட்க இதை பார்த்து கடுப்பான பில்கிமியும் ராஜா சொன்னதுனாலதான் இவங்க சமைக்க கிச்சனுக்குள்ள வந்ததா கோவமா சொல்லி கத்துறா. இதை ராஜாவோட ஆர்டர்னு தெரிஞ்சதுமே எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு அமைதியா எல்லாருமே அவங்கள சமைக்க விட்டுட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினும் கிச்சனை சுத்தி முத்தி பாக்குறா. எல்லாமே கிச்சன்ல புதுசா அந்த காலத்து பாத்திரங்களா இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் செம குஷியாகிறா. ஹீரோயினுக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அதை வச்சு என்ன டிஷ் சமைக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க வெறும் வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதனால ஹீரோயின் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் இருக்குதுன்னு பில்கிமியை பார்க்க பில்கிமியும் அவளோட ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிப்பாளே அதே மாதிரி இங்கேயுமே மீட் இருக்கிறதுன்னு ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கிறா. பில்கிமி ஸ்மெல்ல வச்சு அங்க மீட் கட் பண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோயின் கிட்ட காட்ட ஹீரோயின் அதை பார்க்கறா. அங்க ஃப்ரெஷ்ஷான மீட்டை கட் பண்ணி இருக்கிறது தெரியுது. அதுல இருக்கிற கொஞ்சம் மீட் பீஸ் எடுத்து அப்படியே பச்சையா சாப்பிட்டு பார்க்கறா. இதை பார்த்து பில்கிமியும் ஐயே இது என்னன்னு கூட தெரியாம அப்படியே டைரக்ட் எடுத்து வாயில போட்டுட்டீங்க துப்புங்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இது ஃப்ரெஷ்ஷான மீட் தான், ஆனா பீஃப் கிடையாது மானோட இறைச்சின்னு டேஸ்ட் பார்த்து சொல்றா. இப்போ ஹீரோயினும் ராயல் சீஃப் கிட்ட இங்க மானோட இறைச்சி இருக்கான்னு கேட்கிறா. அவருமே ஹீரோ வேட்டைக்கு போய் பிடிச்சா மானை கிளீன் பண்ணி ராயல் மீல்ஸுக்காக எடுத்து வச்சிருக்கிறதா சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா அந்த மான இறைச்சியை மெயின் டிஷ்ஷா சமைக்கலான்னு முடிவு பண்றா. பில்கிமி ஹீரோயின் கிட்ட என்ன சமைக்க போறோம்னு கேட்கிறா. ஹீரோயினும் மான இறைச்சியை வச்சு ஸ்டீக் செய்ய போறேன்னு ஹாப்பியா சொல்றா. ஏன்னா ஹீரோயின் டியர் ஸ்டீக் செய்யறதுல ரொம்ப கில்லாடி. பில்கிமிக்கு இவ சொல்ற பேரெல்லாம் தெரியல, அதனால முழிக்கிறா. ஹீரோயின் அவகிட்ட ரெசிபீஸை நோட் பண்ண சொல்லி சமைக்க போகிறா. அடுத்ததா ஹீரோயினுமே தேவையானதெல்லாம் கட் பண்ணி சமைச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பக்கத்துல நின்று பில்கிமி பார்த்துக்கிட்டு இருக்கா. கடைசியில் சமைச்செல்லாம் முடியுது. இப்போ ராயல் சீஃப் கிட்ட எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்ல அவரும் ஹீரோயின் செஞ்ச எல்லா டிஷ்ஷுமே ஒரே டேபிளில் அவள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத பார்த்து எல்லாமே ஒரே டேபிளில் வச்சுட்டியா அப்படின்னு கத்திட்டே அவர் பணிப்பெண்களை பார்த்து எல்லாமே 2 டேபிளாக மாற்றுங்க, ஒன்று ராஜாவுக்கு இன்னொரு டேபிள் டேஸ்ட் பார்க்குறவங்களுக்குன்னு சொல்லுறாரு. இங்கே குக் ஈயோமும் குயின் பாட்டியோட வேலைக்காரையை மீட் பண்ணி அவகிட்ட ஹீரோ சொல்லி ஹீரோயின் கிச்சனுக்குள்ள வந்து சமைக்கிறான்னு சொல்றாரு. இதை அந்த வேலைக்காரையும் குயின் பாட்டி கிட்ட வந்து சொல்றா. இதை கேட்ட ராணியுமே உண்மையாவா ராஜாவை எப்படிலாம் செஞ்சதுன்னு கேட்குறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு ராஜா வேட்டையாடி கொண்டு வந்த மானோட இறைச்சியை வச்சு தான் அவருக்கு டின்னர் சமைச்சிட்டு போகிறான்னு சொல்ல இதை கேட்டு குயினுமே என்ன மான் இறைச்சியான்னு கேட்டு ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. அதே மாதிரி இங்கே குக் மேயவங்க வந்து முஞ்சு கிட்ட ஹீரோ சொல்லி ஹீரோயின் கிச்சனுக்கு வந்து ஃபுட் சமைச்சதா சொல்கிறான். இவளுக்கும் ஹீரோக்கு டேஸ்டான ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதனால தான் ஹீரோயினை சமைக்க ஹீரோ சொல்லியிருப்பான்னு சொல்ல அவனுமே ஆல்ரெடி கவர்னர் ஆஃபீஸில் வச்சு ஹீரோயினோட ஃபுட்டை ஹீரோ சாப்பிட்டதுனால தான் அவள் ஃபுட்டு தான் சாப்பிட வேணும்னு அவளை சமைக்க ஹீரோ வச்சிருக்கிறதா சொல்கிறான். இதை கேட்டு கடுப்பான இவளும் அவங்ககிட்ட ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டை டேஸ்ட் பார்த்து அதில் ஏதாவது குத்தம் பிடிக்க சொல்றா. இவனுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறான். உடனே முஞ்சு அவளோட வேலைக்காரை கூப்பிட்டு ராஜாவை பார்க்க புறப்படணும்னு சொல்றா. அடுத்ததா இவ ஏதோ ஒரு பொருளை எடுத்து பார்க்கறா. இது பார்க்கறதுக்கு கீச்சைன் மாதிரி இருக்குது, ஆனா அது என்னன்னு தெரியல. இங்க ஹீரோயினுக்கும் புதிய குக்கோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் அதை போட்டுட்டு ஸ்பீடா ஹீரோட ரூமுக்கு ஓடி போகிறா. அங்க இருக்கிற லேடிஸுமே இவளை பார்த்து நல்லா ரெடி பண்ணி சீக்கிரம் சாப்பாடு சூடு ஆறாகிறதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு பரிமாறணும்னு சொல்லி அவளை உள்ள அனுப்பி விட்டுறாங்க. இதோட இந்த பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.